முதற்கனியின் புதிய அவதாரம், முதற்கனியின் புதிய அத்தியாயம், முதற்கனியின் நாட்டம் ஆரம்பம். மிஸ் பண்ணிராதீங்க. மீனா, மீனா, என்ன தமிழே? ஏன் இங்க வா, உன்கிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சீக்கிரம் வா. தமிழ் என்ன பதறடா? இரு வாரேன். பஞ்சாயத்து லேஸ்ல பதறாத. இரு வந்துட்டேன். என்ன தமிழே? திலிப்புன்னு வரானுலாம். அதுக்கு ஏன் பதறத? அவனதான் லீவுக்கு வருவானுல. அட எரும மாடு, என்ன விஷயங்களை நீ மறந்துட்டியா? கூல் கூல், ஏன் பதறத? எரும மாடு, நாம என்ன பிரச்சனையில இருக்கோம்னு தெரியும்ல. கடவுளா பார்த்துதான் திலிப்பனையும் அனுப்பி வச்சிருக்காரு. நான் வேண்டது ஒண்ணும் வீண் போகல. எப்படிடா அவங்கள வர வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அவனுங்களே வாரானுவலாம். எதுக்கு தமிழ் பதறத? தினேஷ் இங்க அனுப்பி வச்சிரல. நானா ஏதாவது சொன்னா தினேஷ் இங்க போகவே மாட்டாங்க. அதே திலிப்புன்னு சொன்னா நிச்சயமா போவாங்க. நம்ம அதுக்குள்ள இங்க ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிரலாம். இங்க பாரு, திலிப்பங்கிட்டே நான் எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிட்டானா? மீனா குட்டிய செம்பவழி சொல்லி தான் பேச சொல்லணும். இரு இங்க பாரு, கூப்பிடுறதுக்கு மதன தான் போறாரு. நீயும் கூட போயிரு. திலிப்பங்கிட்டையும் தனியா பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப நம்ம விஷயத்தை பத்தி நீ சொல்லிரு. செம்பகவலியை தான் மதன் கூட அனுப்பணும்னு நினைச்சேன். மதன் நீ செம்பகவலியை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதே நீனா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அடம் முடிச்சு கூட போயிருட்டி. எதுக்கு தமிழே? நீ என்னடி பேசுற? நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம்னு தெரியுமா தெரியாதா? அஜய் மேட்ரா, இவ்ளோ சொல்றடி. இங்க பாரு, அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இனி அஜய் பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். இல்ல நமக்கு வேண்டாம். அவன் கதை இனி க்ளோஸ் தான். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? பதறாத. உன்கிட்ட நேத்து நைட் சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். அதுக்குள்ள தேன்மொழி பார்த்த வேலை நான் யாருக்கிட்ட சொல்ல முடியாம போச்சுது. நேத்து விக்ரம பார்த்தேன். விக்ரமா? எந்த விக்ரமே? அதான் நல்ல சிவமாவே, நம்ம துரோகியோட மாவே. சட்டி விக்ரமா? இப்ப அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படிடி? மனசு இருந்தா மார்க் உண்டுல்ல. அவனை என் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். இங்க பாரு, அதே கதையை முடிக்கணும்னா அது விக்ரமால மட்டும் தான் முடியும். அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பாப்பான். இன்னொன்னு, நமக்கு உண்மையா இருப்பான். அதை நான் நம்பினேன். அதனால துணிஞ்சு அவங்கிட்ட நம்ம விஷயத்த சொன்னேன். கூட ரோகிணி இருந்தா. கவலைப்படாம போங்கக்கா, இது இந்த பிரச்சனை பத்தி நீங்க பயப்படவே வேண்டான்னு எனக்கு உறுதியா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இனி வாழ்க்கையில ஒரு நாளும் அஜய் தமிழுங்க பேரு எதிலுமே வராதுன்னு வாக்கு கொடுத்திருக்கான். விக்ரம முழுசா நம்பலாம். எப்படி சொல்ற? அவன் வாழணும்னு ஆசைப்படுறான். வாழ்க்கைனா என்னன்னு இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான். மனுஷங்கன்னா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, என்ன வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டதுல உண்மையான பாசம் இருந்தது. அவன் பாசத்துக்காக ஏங்கினான். இங்க பாரு, நான் ஒருத்தரை நம்புறேன்னா சரியாதான் இருக்கும். சரியா இருக்கும்ல? அப்ப பிரச்சனையை விடு, அவன் பாத்துக்கிடுவான். நானே அதான கவலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ரோகிணி கூட இருக்கா. அவள சொல்லியிருக்கா, சத்தியமா தமிழக்கா பேரும் அந்த அஜய் பேரும் நீ எதுலயுமே வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கா. நம்பு தமிழே, அவங்க பாத்துக்கிடுவாங்க. பயமா இருக்குடி. கவலைப்படாம இரு. இப்ப நானே விக்ரம பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். அக்கா 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 அக்கா, என்னாச்சுது? என்ன ஏன் அழுதுட்டு வர? இவன் ஏன் அழுதுகிட்டு வாரா? என்னாச்சு மீனா குட்டி? அக்கா, 4 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்கக்கா. என்ன சொல்லுத? நம்ம 4 பேரும் மாட்டிக்கிட்டாங்கக்கா. என்ன சொல்ற? உளறாம பேசு. அக்கா, யாரோ அஜய் கொலை பண்ண பாத்துருக்காங்கக்கா. இருக்காதே, அவன் அப்படி பண்ண மாட்டான். என்னடி? அஜய் யாரோ கொலை பண்ண பாத்துருக்காங்களா? ஆமாக்கா, இப்ப எல்லாரும் சந்தேகமும் நம்ம மேல தான் திரும்ப. ஏன்னா அவனுக்கு இருக்க ஒரே எதிரி நாம மட்டும்தான். நான் இருக்கேல, பாத்துக்கல. நாம இத பண்ணல. சந்தேகத்துல நம்மள அரெஸ்ட் பண்ணா கூட தினேசனாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. நம்ம மறைச்சது வரைக்கும் தெரிஞ்சிருமே. என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம மேலயே சந்தேகப்படுவாங்க. அஜய் வாக்குமூலம் கொடுப்பா, நாம தானே. இப்ப என்னக்க பண்ண போறோம்? சரி, யாரும் பதறாதீங்க. பதறாம என்னடி பண்ண சொல்லுத? இப்ப நம்ம சந்தேகத்துல உள்ள போனாலும் நம்ம மான மரியாதை எல்லாம் போயிருமே. மான மரியாதையை விடு, தமிழ் வாழ்க்கை. ஐயோ, என்னடி பண்ண போறோம்? அத்தி போன் வருது, என்னன்னு கேளு. ஹலோ, ஆமா, மீனா தான் பேசுறேன். யார் நீங்க? என்ன?
அவனை எதுக்கு கைது பண்ணாங்க? டேய், அவன் என்னடி பண்ணனா? இரு, அவனை எதுக்கு கைது பண்ணாங்க? உங்ககிட்டலாம் நான் மறைச்சிட்டேன், சொல்லுதேன். நான் நம்ம பிரச்சனைய விக்ரம் கிட்ட தான் சொல்லியிருந்தேன். அவன் நான் பாத்துக்கிட்டே, நீங்க கவலைப்படாம போங்கன்னு சொன்னான். சத்தியமா உங்க பேர் வராது, அவனை நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா அவன் இப்படி பண்ணுவானே? இல்ல, விக்ரம் இப்படி பண்ணிருக்க மாட்டான். அது எனக்கும் தெரியும். யாரோ நம்மள வசமா சிக்க வச்சிருக்காங்க. விக்ரம் இப்படி இதுல வந்தா அவன் நம்ம எதிரியாச்சே. இவ ஃப்ரெண்ட் புடிச்சிட்டா. நான் அவனை புள்ளையா தான் பாக்குறேன். இது வரையா? இப்ப அவன் மாட்டினால அவனை போய் பாப்போம், என்ன நிலவரன்னு கேட்கலாம். இப்ப அநியாயத்துக்கு அவன் வேற சிக்கிருக்கானே. ஐயோ, அவன் வேறயா? அப்ப 5 பேரும் மாட்டிக்கிட்டோமா? சரி, விக்ரமவே பாப்போம், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதான் வலி, விக்ரமே பார்க்கணும், என்ன நடந்ததுன்னு அவன் கிட்ட கேட்கணும். அப்பதான் மேற்கொண்டு நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அவன் எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்? அதான் வில்லுங்க. என்ன கிஷோரா? கிஷோர் கிட்ட இருந்தாதான் பரவாயில்லையா, போய் பாத்துடலாம். பொண்ணுத்துறை ஸ்டேஷன்ல இதான் சரியான சந்தர்ப்பமே. பொண்ணுத்துறை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விளங்கிரும், பொண்ணுத்துறை கிட்ட யாருமே தப்ப முடியாது. நாம போனா நம்ம வாயில இருந்து அத்தனையும் கறந்துருவான். அவன் நீதி நேர்மன்னு பேசுவானே, குடும்பத்தாருக்குன்னு கூட பார்க்க மாட்டான், உள்ள தூக்கி வச்சிருவானே. மான மரியாதையை விட அவன் டூட்டி தான் முக்கியம் நினைப்பா. ஏட்டி, நம்ம நிலைமை அவனுக்கு புரியாதுட்டி. விக்கி இருந்தா கூட சமாளிச்சிடலாம். இப்ப பொண்ணு திருட்டுல மாட்டிருக்கான். பேசாம விக்கி கிட்ட விஷயத்த சொல்லிட்டானே. விக்கி இப்ப அங்கதானே இருக்கானா? விளங்கிற அத்தாடி, வசமா மாட்டிக்கிட்டமா. சரி சரி, அழாதீங்க. 4 பேர் ஒண்ணாதானே இருக்கோம், வாங்க போலாம். சீக்கிரம் வாட்டி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி, இந்த வேலை யாரு பாத்திருப்பா? ஒருவேளை விக்ரமே பாத்திருந்தா? சத்தியமா அவன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். அப்படி பண்ணனா நாம மாட்டிக்கோன்னு அவனுக்கு தெரியும். அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். சத்தியமா தமிழ் அஜய் எங்க பேர் இனி வாழ்நாள வரவே வராதுன்னு. சரி, வாங்க ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். தெரியும்டா, நீ இப்படி எதுலயாவது சிக்குவானு எனக்கு தெரியும். வசமா என் கையில சிக்குவன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் சிக்குவனே நானும் எதிர்பார்க்கல. இருமவனே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். உன் சாவு என் கையில தான்டா. நான் சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்து சிக்கிட்ட? இது விடுவேன். கொலை முயற்சி இரு, உள்ளத்துக்கு கட்சி லாடம் கட்டுறேன். எனக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு பாரு. இருடா, உனக்கு இருக்குது. டேய் சொல்லு, எதுக்காக நீ அவனை கொலை பண்ண போன? என்ன நோக்கத்துக்காக நீ அவனை கொலை பண்ண போன? என்ன பத்தி தெரியாம இருக்க பத்தியா? சிக்காத. இப்ப நீ என்கிட்ட சிக்கிட்ட. நான் இப்ப நீ என்ன பண்ணாலும் இங்க யார் எதுவும் கேட்க முடியாது. உன் மனசாட்சி கேட்கல, உன் மனசாட்சி தொட்டு சொல்லி நான் இதை பண்ணிருப்பேன். நீ பண்ணிருப்படா, சத்தியமா பண்ணிருப்ப. பண்ணிருக்கா வச்சுக்க. ஆமா பண்ணுனேன். கோத்த கலப்பாத. சொல்லு, எதுக்காக அவனை கொலை பண்ண போன? யார கோத்த கலப்பாத. உன்னதான் நான் அங்க கையும் களமா புடிச்சேன். நீ கொலை பண்ண போன அத்தனை எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட மழு போலான்னு நினைச்ச உசுரோட இருக்க முடியாது. உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு பண்ணி போடுத, அதுக்காக நானே ஏத்துக்க முடியாது. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப எதுக்குடா நீ அவன் வீட்டுக்குள்ள போன? நான் வேற எதுக்க போனேன்? வேற எதுக்கு போன சொல்ல முடியாது, அது பர்சனல். சொல்ல போறியா இல்லையா? திருட போனேன், கைச்சலுக்கு காசு இல்ல, அதான் திருட போனேன். வேண்டாம் விக்ரம், என் பொறுமையை நீ சோதிக்காத. நான் லெத்திய கையில எடுத்த, நீ உசுரோட இருக்க முடியாது. யாடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல? தெரியும், நீ அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் பொழைக்க மாட்டானு. நியாய சாவை பத்தி தான் பயப்படலப்பா. அடிக்கன்னா அடிச்சுக்க, ஒழுங்க பதில் சொல்லிரு. என் கோத்த கலப்பாத. இங்க பாரு, நீ என்ன கேட்டாலும் இதான் என் பதிலு. என்ன பார்க்க யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ எதுக்கு வந்த? என்னடா நீ எதுக்கு அங்க வந்த? நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய், பொண்ணுத்தர அடிச்சே கொன்றான். அவனை பத்தி தெரியல, அவனே சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். பரவாயில்ல, பாலா போன இந்த உசுறு இருந்தா என்ன, போன என்ன எடுக்கா. சரி, நீ எதுக்கு வந்த? நீ கிளம்பு. பாலா போன உசுரா? அது ஏன் உசுருடா? என் தம்பி உசுரு, என் ஃப்ரெண்ட் உசுரு. காப்பாத்தாம போயிருவேனா என்ன? அக்கா, ஏன் உசுருடா, காப்பாத்தாம போயிருவேனா? போதுக்கா, இதுவே போதும், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புக்கா. இருடா, இந்த பொண்ணு தெரிய எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. குட், நீனக்கா தான் குட். என்ன என்ன நடக்குதுங்க? நீங்கள யார கேட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ள வந்தீங்க? சட்டம் பேச ஆரம்பிச்சுட்டான்டா. அக்காங்கத மறந்தே. மீனாக்கா, என்னக்கா என்ன நடக்குது? அக்கிஸ்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல வெளிய போங்க. ஏன்டா? ஏன் அக்கிஸ்டா நாங்க பார்க்க வரக்கூடாதா என்ன? இவன் கொலை பண்ண பாத்துக்கான். இப்போ உள்ள போனாலும் 36 வருஷம் உள்ளதான் இருப்பான். இவன் ஆயுசு எல்லாம் முடிஞ்சுதான் வெளியில வருவான்.
மரியாதை நீங்களே வெளியில போங்க. அதான் அவன் எதுவும் பண்ணலங்கானே. அக்காவை யாருன்னு மறந்துட்டீங்களா? டேய் நாங்க யாருமே மறக்கறவங்க கிடையாது. சரி என்ன கேஸுக்கா என்ன உள்ள தூக்கிச்சிருக்க? டேய், விக்ரம் அண்ணி என்னடா ஏன் ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க வீட்டுக்கு போங்க. என்னடா விசாரிக்காம? அக்கா யார் இதை தலையிடாதீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. சரிடா என்ன பண்ணணும்? அஜய்னு ஒருத்தன்க்கா, அவனுக்கும் இவனுக்கும் ஏகப்பட்ட பகை இருந்திருக்கு. அந்த பகை தீர்க்கிறதுக்கு இவன் புலமேச்சுல போயிருக்கான். எனக்கு ஒரு போன் வந்துட்டு சரியான நேரத்துக்கு போனேன், கையங்களமா மாட்டிக்கிட்டான். போன் வந்துதா? ஆமாக்கா, இவன் கொலை பண்ண போறானே, எனக்கு ஏற்கனவே மெசேஜ் வந்துட்டு. இவன் போறான்னு உனக்கு மெசேஜ் வந்துதா? உன்கிட்ட ஒருத்தன் பேசுறான்னா உனக்கு நெருங்கினவா தானே இருக்க முடியும். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. அந்த நம்பரை தர முடியுமா? எதுக்கு? அதெல்லாம் தர முடியாது. சரி சரி கோபப்படாத, நீ சட்டம் பேசுவ. டேய் விக்ரம், எங்க போனியா? ஆமா. நீ போகும்போது யாராவது பார்த்தாங்க? இனக்கா அவன்கிட்ட என்ன பேசுறீங்க? ஒண்ணுல சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் இனிமே சாப்பிடவே முடியாது. சரிடா சரிடா, நான் அப்படியே பேசுறேன் கவனிச்சுக்க. நீங்க இருந்து போகும்போது வேற யாராவது பார்த்தாங்க? இல்லையக்கா, நான் யாரையுமே கவனிக்கலையே. நான் உன்கிட்ட பேசிட்டு போனதை யாராவது பார்த்தாங்க? தெரியலையக்கா. நீ ரோஹிணி வீட்ல இருந்து எப்போ கிளம்புன? நான் கிளம்பலக்கா. என்னடா சொல்ற? நீங்க பேசிட்டு போனேன்னு நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். மழை நல்லா வந்துட்டு, அதனால நான் இங்கே தங்கிட்டேன்க்கா. சரி, அப்போ அஜய் வீட்டுக்கு எப்போ போன? காலையில 4 மணிக்குக்கா. சரி சரி, நான் பாத்துக்கிறத விடு. மீனாக்கா நீங்க கிளம்புங்க. ஆமா, எனக்கு ஒண்ணு புரியல, இவனை பாக்கிறதுக்கு நீங்க 4 பேர் எதுக்கு வந்தீங்க? வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியுமா? அத்தி போட்டு குத்துறோம் நினைக்கேன். டேய் நாங்க ஒன்ன பார்க்கறேன்டா வந்தோம். என்ன பார்க்க வந்தீங்களா? வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? சரி 4 பேர் கிளம்புங்க. உங்க இனிமேல் ஸ்டேஷன்ல பார்த்தேன். நாங்க அக்காங்க தான் மறந்துடாத. அதனால பேசிட்டு இருக்கேன். மாமாக்கு போன் பண்ணணுமா என்ன? மாமாக்கு போன போட்டு அவ்வளவுதான். போத கிளம்புங்க. உங்களுக்கு ஸ்டேஷன்ல என்ன வேலை? உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது சொல்லிருக்கா இல்லையா? இவனை மாதிரி நிறைய தவணை போய் வர இடம். சீக்கிரம் கிளம்புங்க. யார பத்தி தெரியாம நீ மட்டும் இஷ்டத்துக்கு பேசாத. என்னக்கா நீங்க எது கிளம்ப போறீங்களா இல்ல மாமாக்கு போன் அடிக்கட்டுமா? தமிழே வா. இருடா, உனக்கு ஒரு நாள் இருக்குது. இங்கே நிக்க மாட்டேக்கல. இரு, இத பாரு, யாரையும் அடிக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்குதான் வந்திருக்கீங்களா? இப்ப இவன் எவ்வளவு அடி வாங்குறா மட்டும் பாருங்க. கவலைப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன். இவன் மேல உன் விரல் பட்டுச்சு பட்டுச்சுன்னா அக்கா தம்பிங்க ஓரவே முடிஞ்சிரும். போத்துக்க. அவ சொல்லுவா, நாங்க செஞ்சு காட்டிடுவோம். அக்கா தம்பி உறவு நீடிக்கணும்னா மீனா சொல்றத கேளு. இப்பதான் எல்லா உறவும் கிடைச்சிருக்கு, பாத்துக்க. அக்கா முக்கியமா அடி முக்கியமானே நீனே முடிவு பண்ணிக்க. அப்பா இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே? இருங்க, மாமாக்கு போனை போடுறேன். போட்டாலும் ஒரு பிரோஜனம் இல்ல. எங்க வீட்டுல எங்க ராஜ்யம் தான். புரியுதா மிஸ்டர் பொண்ணுத்துறை? ஆதிர கிட்ட போய் 10 வச்சுட்டு வரேன். ஆதிர கிட்ட வத்த வைக்க போறீங்களா? மீனக்கா சிரிக்காதடா, சிரிக்காத. பரவாயில்ல, நீ பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்படுறடா. நீ பாசக்காரன் தான்டா. கோத்த கலப்பாத. நான் அக்கா மாதிரிலாம் பார்க்க மாட்டேன், அடிச்சிடலாம் பாத்துக்க. எங்க அடி பாப்போ. மீனாக்கா பாசக்காரன்டா நீ. உன் நேர்மை, கண்ணியம், உன் தைரியம், உன் முரட்டு புத்தி எல்லாத்துக்கும் முன்னாடி உன் பாசம் ஜெயிக்குதுடா. நான் உன் மேல கை வைக்க மாட்டேன், ஆனா என்ன தவிர எல்லாரும் கை வைப்பாங்க. உன்னை கோர்ட்ல நிறுத்தி உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல 36 வருஷம் உள்ள இருந்துட்டு வா, வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். போடா. இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு அங்க இருந்தாலும் ஒண்ணுதான். நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா, மனசுல அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க. அவ கூட வாழறதுக்கு இங்க வாழ்ந்தா என்ன, அங்க வாழ்ந்தா என்ன? போடா. என்ன என் அக்கா ஒண்ணு கேட்டிருந்தா, அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அரசாயிட்டாங்க. ஆனா நான் முடிக்கணும், அதுக்காவது நான் தப்பிக்கணும். என்ன பாக்குறதுக்கு 4 பேர் வந்தாங்க பாரு, அதுக்காவது அவங்களுக்கு நான் செய்யணும். என் அப்பனுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் அப்பா வந்து என்ன பார்க்கவே வரல. நேத்து தான் ஃப்ரெண்ட் ஆனா, இன்னைக்கு அடிச்சு புரண்டு என்ன பார்க்க வந்திருக்கா. போகும்போது என் மேல கை வைக்க கூடாது, உனக்கு ஆர்டர் போட்டுட்டு போறா. பாசக்காரி. இவ கூட வாழறதுக்காவது நான் வெளியில வரணும். அக்கா அந்த கேஸ பொண்ணுதான் எடுத்துக்கான், என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ அவனோட கூண்ட போஸ்டிங்ல தானே இருக்க. அவன் அண்ணங்கதான் மறந்துட வேண்டாம். அப்படியா? அக்கா பொண்ணுத்தரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியல. அவன் ஒரு கேஸ கிடைச்சா விடவே மாட்டான். இனி விக்ரம் கதை அவ்வளவுதான். அப்படின்னா எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவாங்களோ? எல்லா ரகசியமும் வெளியில வந்துருமா? தமிழே என்ன ரகசியம்? அவனுக்கும் உங்களுக்கு என்ன? அவன் விஷயம் வந்தா என்ன, வராம போனா நமக்கு என்ன? விக்ரம் இல்ல, அந்த அஜய். பல கோணத்தை விசாரிப்பாங்க. விக்ரம் கைதா இருக்காங்க, விக்ரம் தான் குற்றவாளிலாம் கிடையாது. இன்னும் பல கோணத்துல விசாரிப்பாங்க. நிறைய பேர் சிக்குவாங்க,
ஒரு யார் குற்றவாளியோ அவங்க ஜெயிலுக்குள்ள போவாங்க. அப்படியா? அவன் சம்பந்தப்பட்டவங்க பேர்லாம்? ஒருத்தவங்க விடாம அத்தனை பேரும் வரும். அவன் மொபைல்ல கான்டாக்ட்ல இருக்க அத்தனை நம்பரையும் விசாரிப்பாங்க. அவன் கூட யார் யார் கான்டாக்ட்ல இருந்தா, அவன் நேற்று ராத்திரி யாருக்கிட்ட பேசினா, அவன் என்ன சாப்பிட்டா, எங்க போனா, யாருக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தான், எல்லாமே வெளியில வந்துரும். தாடி, வேற? அவன் கூட தொழில் பண்றவங்க, தொழில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க. சரி, நீங்க எதுக்கு அந்த அஜய் பத்தியே கட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, கேஸ பத்தி கேட்டேன். நீங்க எதுக்கு அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்கக்கா, வீட்டுக்கு போங்க. ஒன்னுத்தையும் மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அவன் என்ன தம்பின்னு கூட பார்க்க மாட்டான். நீ எல்லாம் கூன போஸ்டிங்ல இருக்க. நான் இந்த போஸ்டிங் வர காரணமே அவன் தான். எனக்கு நேர்மைக்கு முன்னாடி என் அண்ணன் தான், மத்ததெல்லாம் அப்புறம் தான். எனக்கு என் அண்ணன் தான். அவனை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரிடா, ரொம்ப நல்லது. நான் இப்ப அந்த அஜய் கேஸ் விஷயமா தான் என்கொயரிக்கு போறேன். எங்க போற? அக்கா, அஜய்னா வேற யாரும் இல்ல, நம்ம அன்னைக்குலயம்மா பழைய வீடு இருக்குல்ல, ஆமா. பழைய வீடுல பழைய ஊர்ல அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கான். அவனை பத்தி உனக்கு இன்னும் தெரியாதா? அப்படியா? என்கொயரிக்கு போறேன். ஏதாவது தடை ஏதாவது கிடைக்கான்னு என்கொயரி பண்ணுவேன். நாங்களும் வரலாமா? நீங்களா? போறடிக்கு நீ எப்படி என்கொயரி பண்றேன்னு பார்க்கணும். அக்கா, அங்கெல்லாம் எதுக்குக்கா? ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், வேண்டாம். இல்லடா, அக்கா தானே கேக்குறோம். சரி, வாங்க. வேண்டாம் இருப்பா, கூப்பிடுதா? புள்ள கத்திரிச்சா டேய், ஓ ஆனந்த பட்டு ரொம்ப வாத்தியா இருக்கலோ. வாய்க்கிறதுல எனக்கு கட்டையாதான் வாய்க்கணும்னு இருந்திருக்கு. அப்படினா? அப்படிதான். மோனே, ஓட விட்டு அடிச்சு விடு. சரி, வாங்க. நீங்க வரது பொண்ணு திரைக்கு தெரியக்கூடாது. அது தெரியாம பாத்துக்க வேண்டியது ஓ பொறுப்பு. அந்த பெவலைக்கு நாங்க வாரனே தெரியக்கூடாது, சரியா? ஆமாடா, எங்களை மட்டும் கூட்டிட்டு போ. உங்களுக்கு அந்த அஜய் தெரியுமா? தமிழ் ஓய்ராத, என் விசாரணை நமக்கு இருந்து தொடங்கிடுவான். பைய உள்ள போட்டு வாங்குவான்டி. எங்களுக்கு அஜய் யாருன்னே தெரியாது. தெரியாதுல்ல? தெரியாது. சரி, நான் ஜீப்பை திருப்பி விடுறேன், எல்லாரும் வாங்க. அக்கா, இவன் வேற புள்ள விசாரணை ஆரம்பிக்க போறானா? நம்ம பேர் வந்துருமோ? என்ன பண்ண போறான்? நம்ம பேரு வராதுல்ல? கண்டிப்பா வரணும், ஆனா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னடி சொல்ற? பொண்ணு தர நினைச்சா நம்ம பேரை வரவிடாம பண்ணலாம். அவன் நாங்க நிக்க விட மாட்டான, விரட்டில அடிக்கான். ஒருவேளை விக்ரம் ஏதாவது உளறுனா, ஆனா இவன் நேர்மே கண்ணியண்டு நிப்பானே, கோர்ட்ல அப்படி போய் ஒப்பிச்சிட்டு இருப்பானே, நம்ம அக்கா வரலான்னு காப்பாத்தனா நினைக்க மாட்டான். உனக்கு ஊர்ல வேற தம்பியே கிடைக்கல, அதானே? எத்தனையோ தம்பி மாதிரி அக்கா கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவன் யார போய் தம்பியா கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தியாக்கா? இல்லங்கத்தை ஏரோப்ளேன் பிடிச்சு கூட்டு வந்திருக்க, அப்படிதானே? என்ன தமிழே? ஐயோ, அதை விடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம் சொல்லிட்டே. விக்ரம் மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. அவன் சத்தியமா நம்மள காப்பாத்துவான். சரி, ரோஹிணி எங்க?